அண்மைச் செய்தி. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை சிவானந்தா சாலையில் பகுதி நேர ஆசிரியர்கள் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பகுதி நேர ஆசிரியர்கள் இரண்டாவது நாளாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சிவானந்தா சாலை நோக்கி நேற்று பேரணியாக செல்ல முயன்ற பகுதி நேர ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் இரண்டாவது நாளாக அவர்களுடைய போராட்டம் தொடர்ந்து வருகிறது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பகுதி நேர ஆசிரியர்கள் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். நித்யானந்தன், சொல்லுங்க, பகுதி நேர ஆசிரியர்கள் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன? எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? பகுதி நேர ஆசிரியர்களை பொறுத்தவரை அவர்கள் ஆசிரியர்களாக பள்ளிகளில் பணியாற்றி வருகிறார்கள். ஆனால் இவர்களுக்கு நிரந்தரமாக பணி வழங்குதல், அதே போல ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ச்சியாக அவர்கள் இந்த 4 ஆண்டுகளாகவே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். திமுக அரசினுடைய தேர்தல் வாக்குறுதி, அதாவது திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக திமுக தேர்தல் வாக்குறுதி பல வாக்குறுதிகளை கொடுத்திருந்தது. பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் 99% தேர்தல் வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம் என்று கூறுகிறார். ஆனால் இருந்த போதிலும் தேர்தல் வாக்குறுதி 181 இதனை நிறைவேற்றவில்லை என்று பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னையில் இருக்கக்கூடிய சிவானந்தா சாலையில் தான் தற்பொழுது பகுதி நேர ஆசிரியர்கள் திடீரென போராட்டத்தில் குதித்திருக்கிறார்கள். அவர்கள் நேற்றைய தினம் தமிழகத்துடைய தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுகிறோம் என்று போராட்டத்தை முன்னெடுத்த பொழுது காவல்துறையினர் அவர்களை தடுத்து கைது செய்திருந்தார்கள். ஆனால் இன்று திடீரென சுமார் 100க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் அந்த பகுதியில் வந்து சிவானந்த சாலையில் அமர்ந்து கொண்டு தற்பொழுது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதில் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியான 181 நிறைவேற்ற வேண்டும், பணி பாதுகாப்பு, ஊதிய உயர்வு, நிரந்தர பணி வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள் பகுதி நேர ஆசிரியர்கள். அதே போல இன்றைய தினத்தில் கைது நடவடிக்கையோ ஏதேனும் முன்னெடுக்கும் பட்சத்தில் தொடர்ந்து நாளைய தினத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை அலுவலகமாக இருக்கக்கூடிய டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி நித்யானந்த்.